ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கருவாடு குழம்பு எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு கொஞ்சமாக நான் கருவாடு எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த கருவாடுக்கான மசாலா ரெடி பண்ணிடலாம். வானலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வெங்காயம், பூண்டு, ஜீரகம், இஞ்சி துண்டு இதெல்லாம் போட்டு நான் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கிட்டேன். இது கலர் நல்லா சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கணும். இது ஓரளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஒரு 3 பெரிய சைஸ் தக்காளி நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுறலாம். இது நல்லா தக்காளி இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு இது வந்து நல்லா வதங்கி வரணும். இதுக்கப்புறம் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம இது கூட கொஞ்சமாக தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது நல்லா ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் வாங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் வானலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, வெங்காயம் இதெல்லாம் போட்டு வதக்கிக்கலாம். அந்த கருவாடு இருக்குல்லையா, இது வந்து நான் ஹாட் வாட்டர் வச்சு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். அது இது கூட ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து, கொஞ்சம் சால்ட்டு இதெல்லாம் சேர்த்து நம்ம எண்ணெயிலே இந்த கருவாடை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த கருவாடு வந்து எண்ணெயிலே எந்த அளவுக்கு வெந்து வந்திருக்குன்னு. இந்த அளவுக்கு நம்ம கருவாடை நல்லா எண்ணெயிலே வேக வச்சு எடுத்துக்கணும். கருவாடு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலாவும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இது கூட நான் கொஞ்சமாக புளி கரைசல் எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளி கரைசல் இது போட்டு 2 நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு இறக்கிக்கலாம். இது நல்லா வெந்து வரணும். இந்த மசாலாலாம் பச்சை வாசனை வந்து போகணும். அந்தளவுக்கு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், சூப்பரான கருவாட்டு குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வந்து களி கூட சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு வந்து சும்மா சூப்பராக இருக்கும். நானும் இந்த கருவாட்டு குழம்புக்கு களி தான் செஞ்சுருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி கருவாடு குழம்பு செஞ்சு அது கூட களி சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஓகே, பாய்.